$2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமாகி இருக்கிற சம்பவம் சம்பந்தமா தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருது. ஒரு உயர் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிற பின்புலத்தில் அதை பற்றி இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் போதைப்பொருள் கடத்தின குற்றச்சாட்டில் இதுவரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 23 பௌத்த பிக்குகளும் இன்றைக்கு திரும்பவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற நெட்வொர்க் சம்பந்தமான முழுமையான தகவல் இப்போ தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம். முதலாவது, வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த் ராஜபக்சவினுடைய மரணம் என்றது ஒட்டுமொத்த இலங்கையும் உலுக்கி போட்டிருக்கு. 50 வயதான நபர், 2 பிள்ளைகளினுடைய அப்பா, ஒரு சாதாரணமான அரச உத்தியோகத்தராக செயல்பட்டு வந்தவர். இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையான்றது உறுதி செய்யப்படாத பின்புலத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் மர்மமான மரணம், கொலையா தற்கொலையான்னு சொல்லி தெரிய வராத பின்புலத்திலையும் நிறைய சந்தேகங்கள் அதுக்கு பின்னால் இருந்த பின்புலத்தில் அவருடைய பிரேத பரிசோதனை நேற்று குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் நடத்தப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய வேறு பிரதேசங்களை சேர்ந்த 4 பிரதேசங்களை சேர்ந்த குளியாப்பிட்டி, குருநாகல், அனுராதபுரம், நிகவரட்டி சொல்லப்படுற 4 பிரதேசங்களையும் சேர்ந்த விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் 4 பேர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களால தான் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது. அதிகமான இரத்தப்போக்கு காரணமா அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய காலையும் கையிலையும் வெட்டு காயங்கள் காணப்பட்டிருக்கு. ஒரு கத்தியை பயன்படுத்தி கொண்டு வீட்டில் இருந்த கத்தி என்றது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீண்ட காலமா வீட்டில் பயன்படுத்தப்பட்டு வந்த கத்தி என்றது. அந்த கத்தியால அவர் தன்னைத்தானே வெட்டி கொண்டு உயிரிழந்திருக்க முடியும். அதுதான் காரணமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தற்கொலை என்ற முடிவுக்கு மருத்துவர்கள் குழாம் வந்திருக்கு என்றதுதான் நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு பின்னால நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் சட்ட மருத்துவ அதிகாரிகளால் இது தற்கொலை என்றது இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 2.5 மில்லியன் திருடப்பட்டிருக்கிற, காணாமல் போயிருக்கிற, மாயமாகி இருக்கிற சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்த பின்புலத்தில் ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒலுக்கி போட்டிருக்கிற சம்பவம். இன்னும் ஒரு பக்கம் ஒரு குடும்பமே இன்றைக்கு நிற்கதி நிலைமைக்குள்ளாகி இருக்கு. இந்த அதிகாரியை பொறுத்த வரைக்கும் 2013ஆம் ஆண்டுல மத்திய வங்கியில ஒரு அதிகாரி அடைஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறார். 2020ஆம் ஆண்டுல வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் உதவி பணிப்பாளர் என்ற பதவி கொடுக்கப்படுது. அண்மையில் கொடுக்கப்பட்ட பதவியும் கிடையாது. நீண்ட காலமா ஒரு அரசு அதிகாரியா இருக்கிற நபர், ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர் ஒன்றியத்தில் நீண்ட காலமான ஒரு செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார். அவருடைய இறுதி கிரியை இன்றைக்கு நடத்தப்படுது. இந்த இடத்துல இறுதி கிரியையில் அவருடைய நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் உரையாற்ற நேரத்தில் அவர் எப்படியான நேர்மையான திறமையான அதிகாரின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. மோசடி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நேர்மையான அதிகாரியா இதுவரைக்கும் அரசு சேவையில் இருந்திருக்கிறார். சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்த நபர். அவருடைய மனைவி ஒரு ஆசிரியர், குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிப்பிக்கிறாங்க. அவருடைய மூத்த மகள் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறார். 2வது இளைய மகள் 15 வயது பாடசாலை மாணவியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் தங்களுடைய குடும்ப தலைவரை, அப்பாவை இழந்து, பிள்ளைகளும் கணவனை இழந்து, மனைவியும் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சமூகத்தில் வேற விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. இந்த செய்தி முதல்ல வெளிவந்த நேரத்திலேயே ஊடகங்கள் இந்த மாதிரி குறிப்பிடுதுன்னு சொல்லி நான் முதல் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். நம்ப முடியுமா, நம்ப முடியாதான்ற கேள்வி இருக்குன்னு சொல்லி வாக்குமூலம் பதிவு செய்யறதுக்கு சிஐடி விசாரணைகளுக்கு கூப்பிடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர் விசாரணைகளுக்கு முன்னிலையாக இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அதுக்கு பிறகு வெளிவந்த தகவல் என்னன்னு சொன்னா, இவர் 3 சந்தர்ப்பங்களில் விசாரணைக்கு முன்னிலையாகி இருக்கிறார். 2 தடவை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகும், ஒரு தடவை பதவியிலிருந்த சந்தர்ப்பத்திலேயும் விசாரணைக்கு முன்னிலையாகி இருக்கிறார். தேவையான ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய கையடக்க தொலைபேசி விசாரணைக்குன்னு சொல்லி சிஐடியில பொறுப்புல எடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஒரு சில இலத்திரனியல் உபகரணங்கள், லேப்டாப் வரைக்கும் சிஐடி விசாரணைக்குன்னு சொல்லி கைப்பற்றப்பட்டிருந்தது. விசாரணைக்கான முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் சில விசாரணைகளுக்கு கூப்பிட்டிருந்தாலும் அந்த விசாரணைகள் சம்பந்தமா எந்த விதமான அந்த அழைப்பு சம்பந்தமா எந்த விதமான பதிலையும் சொல்லாம இருந்தார் என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. எப்படியா இருந்தாலும் சிஐடி விசாரணைக்கு அவர் முன்னிலையாகி இருக்கிறார் என்றது ஒரு கட்டத்தில் உறுதி செய்யப்படுது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் சமூகத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முதல்ல சோசியல் மீடியாவில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மாதிரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு முடிஞ்சது. இப்போ வரைக்கும் என்ன நடந்தது என்றதை பற்றின எந்த ஒரு உறுதியான தகவலும் யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டும்தான் என்ன நடந்தது என்றது தெரிஞ்சிருக்க முடியும். இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற மாதிரி இது தற்கொலையா இருக்கிற பட்சத்தில். ஆனால் அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருது. இந்த சம்பவம் நடந்த நாளில் அந்த குடும்பம் சாதாரணமான ஒரு நாளாக தான் இருக்க போகுது என்ற எதிர்பார்ப்போட இருந்திருக்கு. அவருடைய மனைவிட இளைய மகளோட வாக்குமூலத்தை பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே ஒரு சோகமான சம்பவம், சோகமான ஒரு நாளாக தான் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கு. வளமையான சாதாரணமான ஒரு நாளாக இருக்க போகுது என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தலதா மாளிகைக்கு போய் வழிபாடு செய்ததுக்கு பிறகு மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் படிக்கிற மகளையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வர்றதுக்குன்னு சொல்லி நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். அப்படியான ஒரு பிளானோட தான் நாங்கள் அன்றைய நாளில் இருந்தோம். நான் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் அவங்க
ஸ்கூலுக்கு போய் ஒரு ஷார்ட் லீவு போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வர சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு சம்பவம் இருந்தது. நாங்கள் தலதா மாளிகைக்கு போக இருந்தாங்க, குடும்பத்தோட இந்த ஒரு சில நாட்களை கழிக்கலாம் என்ற மாதிரியான எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. வீட்டை வந்து பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணதுக்கு பிறகு ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவ அதிகாரிகள் குறிப்பிட்றாங்க அவருடைய உயிர் வந்து உடலை விட்டு ஏற்கனவே பிரிஞ்சிருந்தது என்ற மாதிரி. அவருடைய இளைய மகளோட வாக்குமூலத்தில் சொல்லப்படுது, எப்பவுமே எங்களை பற்றியே குடும்பத்தை பற்றியே நினைச்சு கொண்டிருக்கிற நபர் படிங்கன்னு சொல்லி கொண்டிருப்பார். அக்கா யூனிவர்சிட்டிக்கு போன சந்தர்ப்பத்திலையும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. அக்காவும் நானும் அம்மாவும் தான் அவருடைய ஒட்டுமொத்த உலகமும் என்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாவை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு உருக்கமான வாக்குமூலம் வந்து அவருடைய மகளால வந்து போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே ஒரு துயரமான சோகமான சம்பவமா இது வந்து அந்த குடும்பத்துக்கு பதிவாகி இருக்கு. சமூகத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வர்ற பின்புலத்தில் வந்து இது ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கும் என்றது வந்து அந்த இடத்துல இருக்கிறவர்களால மட்டும்தான் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இது நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயமும் கூட. இதை பற்றி சமூகத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளால் சொல்லப்படுற கருத்துக்களும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. என்று சொன்ன இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சட்ட மருத்துவ அதிகாரிகளினுடைய அறிக்கை சம்பந்தமாக நிறைய சர்ச்சைகள் இதுக்கு முதல்ல இருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் இது 100% நம்ப முடியாது என்ற மாதிரி ஒரு சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஓரளவுக்கு அதில் உண்மையும் இருக்கத்தான் செய்து. அந்த மாதிரியான ஒரு வரலாறும் இலங்கையில் இருக்கு. அதுக்கு நிறைய ஏராளமான உதாரணங்களும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு தனி அதிகாரி மட்டுமே இதுக்கு பொறுப்பு சொல்ல முடியுமா என்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்ன சொன்னா 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய பணம் ஆஸ்திரேலியாவை போய் சேராம 3ஆம் தரப்புக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. உதவி பணிப்பாளர் என்ற பதவியில் இருந்த நபர் மட்டுமே இதுக்கு தனியே வந்து பொறுப்பு சொல்ல முடியாது. இந்த பணம் ஒரு தடவை மட்டும் கிடையாது, 10 சந்தர்ப்பங்களில் அனுப்பப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் கூட தெரிய வந்திருந்தது. சொன்ன பாராளுமன்றத்தினுடைய நிதிச்சபையில நேற்று முந்த நாள் வந்து விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. திரைசரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமண்ட கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் விசாரிக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய தலைவர் ஹர்ஷடி சில்வா, சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சியான தகவல் சொன்னா 10 சந்தர்ப்பங்கள்ல இந்த பணம் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி நவம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரைக்குமான காலகட்டத்துக்குள்ள 10 தடவைகள்ல தான் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருந்தது 2 தடவை 3 தடவைன்ற மாதிரியான விசாரணையில் தெரிய வருது 10 சந்தர்ப்பங்கள்ல சொல்லி 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 10 தடவை அனுப்பப்படும் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம போயிருந்தது. ஆஸ்திரேலியா கேட்கும் வரைக்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்புறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படும் வரைக்கும் ஒரு சந்தேகம் வரும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஜனவரி மாதத்தில் சந்தேகம் வருது, மார்ச் மாதத்தில் தான் இந்த மாதிரி பணம் இழக்கப்பட்டிருக்கின்றது, மோசடி நடந்திருக்கு, வெளித்தரப்புக்கு போய் சேர்ந்திருக்கின்றதே மார்ச் மாதத்தில் தான் தெரிய வந்திருந்தது. அப்ப அந்த சிஸ்டத்திலேயே ஒரு குறைபாடு இருக்கின்றதும் பாராளுமன்றத்தினுடைய நிதிச்சபை விசாரணையில் தெரிய வந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொன்னா சிஐடி விசாரணை ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வர்ற பின்புலத்தில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத விதத்தில் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றதுதான் நிதிச்சபையினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அங்க தெரிய வருது இந்த சிஸ்டத்திலேயே வந்து சில குறைபாடுகள் இருக்கின்றது. எதிர்கட்சிகள் எழுப்புற கேள்வியும் அதுதான். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மாயமாகி இருக்கு, காணாம போயிருக்குன்னு சொன்னா இதுல 4 பேருக்கு பணியிடை நீக்கம் விதிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் வெளிநாடு போறதுக்கும் தடை விதிச்சிருக்கு. ஆனா இந்த 4 பேர் மட்டுமே இல்லாட்டி ஒரு அதிகாரி மட்டுமே ஒட்டுமொத்தமா பொறுப்பு சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுலயும் நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்ன சொன்னா சாதாரணமா இப்போ ஒரு நியூஸ் வெளிவருதுன்னு சொன்னானே செய்தி அறையை பொறுத்த வரைக்கும் அதை சரிபார்க்கிறதுக்கு, செய்தியை வந்து டைப் பண்றதுக்கு, செய்தியை எடுத்து வர்றதுக்குன்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு கட்டமா படிமுறைகள் இருக்கும். அப்படி ஒரு செய்தி சம்பந்தமா இருக்கிற நிலையில வந்து 2.5 மில்லியன் வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் போய் சேராம இருந்திருக்குன்னு சொன்னா அடுத்த கட்டத்தில் இருக்கிற நபர்கள் வந்து பொறுப்பு சொல்ல மாட்டாங்களான்ற முக்கியமான கேள்வி இருக்கு. எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி திரைசரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய அந்த பதவியில தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் நிதியமைச்சர் சொன்னா ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர் வந்து இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பின்புலத்தில் இது மறைமுகமா செய்யப்பட்டிருக்கிற ஒரு கொலை என்ற அளவுக்கு கூட இன்னைக்கு விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுறதையும் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த இலங்கையை முழுக்கி போட்டிருக்கிற ஒரு சம்பவம். அவருடைய இறுதி ஊர்வலம் இன்றைக்கு நடத்தப்படுது. எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அந்த இடத்துக்கு போன மாதிரி இல்லை. அதுக்கு பின்னால சில நேரங்களில் ஒரு சில நியாயமான காரணங்கள் இருக்க முடியும். இது அரசியலாக்குறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படக்கூடாது என்றதுக்கு பின்னால் இருக்கிற காரணமா இல்லாட்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லையான்றது தெரியாது. எப்படியா இருந்தாலும் என்ன நடந்திருக்கு என்றது இதுவரைக்கும் 100% உறுதி செய்யப்படாத பின்புலத்தில் ஒருவருடைய மரணம் என்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தொடர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மரணத்தோட இந்த கதை வந்து மூடி மறைக்கப்படக்கூடாதுன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2வது சம்பவம் 22 பௌத்த பிக்குகள் 110 கோடி ரூபாய் போதைப் பொருளோட கருணாநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம். அதுக்கு பிறகு
அமித் ஆனந்த் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பௌத்த பிக்குவும் கைது செய்யப்பட்டிருந்தார். மொத்தம் 23 பேர் இன்றைக்கு வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த 23 பேரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் 12ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு முதல்ல விசாரணைகளில் தெரிய வந்ததா சொல்லப்பட்டது, இந்த நெட்வொர்க்குக்கு பின்னால் இருக்கிற நபர் அமித் ஆனந்த் என்று சொல்லப்படுறவர் இன்னும் ஒரு சில பௌத்த பிக்குகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இருந்தார். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் இந்த 22 பேரும் இதுக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்கன்ற மாதிரி தகவல் தெரிய வந்திருந்தது. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு முழுமையான நெட்வொர்க் சம்பந்தமான தகவலும் தெரிய வருது. எப்படி பௌத்த பிக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதுக்கு முதல்லையும் இதே மாதிரி பௌத்த பிக்குகள் பயன்படுத்தப்பட்டு போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கிற சம்பவம் 12 பொதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த 22 பௌத்த பிக்குகள்லையும் 19 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதும் மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதாவது கஞ்சா அடிச்சிருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த பௌத்த பிக்குகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுறாங்கன்ற இன்னொரு கேள்வி இருந்தது. இதே மாதிரி எதிர்காலத்தில் பிக்குகள் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் பிக்குகள் வெளிநாடு போறதுக்கு இதுக்கு முதல்ல இருந்த மாதிரியான அதே நடைமுறையை கொண்டு வர்றதுக்கு இப்ப அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. மத தலைவர்களோட நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு மத தலைவர்களினுடைய கடிதத்தோடு தான் இந்த மாதிரி பௌத்த பிக்குகள் இனி வெளிநாடு போக முடியும் சொல்லி அந்த நடைமுறை திரும்பவும் கொண்டு வரப்பட இருக்கு. இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு பின்னால் இருக்கிற நெட்வொர்க் கொஞ்சம் பெரியது. இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையிலும் ஒரு சில தகவல்கள் தெரிய வருது. நேற்று ஒரு சில பத்திரிகைகளும் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தது. என்ன சொன்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் பிரித்தானிய பிரஜை ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் இப்ப இருக்கிறது பிரித்தானியாவில் கிடையாது, இலங்கைக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முதல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்க விமான நிலையம் மூலமா போதைப்பொருள் இதே மாதிரி போதைப்பொருளை கடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு சிறையில் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். பிறகு கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுக்கப்படுது. பிணையில வெளியில இருந்து கொண்டிருக்கிற பிரித்தானிய பிரஜை ஒருத்தர் தான் இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல் குழுவினுடைய இந்த மாதிரியான பிக்குகளை பயன்படுத்துகிற குழுவினுடைய தலைவர் என்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது. மேல இருக்கிறவர் ஒரு வெளிநாட்டு பிரஜை, பிரித்தானிய பிரஜை, சிறையில் இருந்தவர், பிணையில கடுமையான நிபந்தனைகளுக்கு பிறகு வெளியில் இருக்கிற நபர். அதுக்கு பிறகு 2 நபர்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு நபர் ஹாஜி என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்படுற நபர், உணவட்டுன பிரதேசத்தில் இருக்கிற ஹாஜி என்ற உண்மையான ஹாஜியா இல்லாட்டி போலி பெயரில் நடமாடுற நபரா யார் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது. மேல ஒரு பிரித்தானிய பிரஜை இருக்கிறார். அந்த பிரித்தானிய பிரஜைக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல உணவட்டுன பிரதேசத்தை சேர்ந்த ஹாஜி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற நபரும் இருக்கிறார். அதுக்கு பிறகு அதுருகிரிய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வர்த்தகரும் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 2 பேருக்கு கீழே இன்னும் 2 பௌத்த பிக்குகள் இருக்கிறாங்க. இந்த 2 பௌத்த பிக்குகளையும் தம்மா என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற தம்ம ரக்கித்த தேரர் என்று சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம். அவர் தாய்லாந்தில் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில அந்த நபர் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஊடக செய்திகள் குறிப்பிடுது தம்மராக்கித்த தேரர் இலங்கையிலேயே கிடையாது, அவர் தாய்லாந்துல இருக்கிறார்னு சொல்லி. இந்த 22 பௌத்த பிக்குகளும் தாய்லாந்துக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த 22 பேருக்கும் தங்குமிட வசதிகள் ஏற்பட செய்து கொடுத்தவரும் அந்த பிக்குகள் இலங்கைக்கு திரும்புகிற சந்தர்ப்பத்தில் போதைப் பொருள் அடங்கின பொதியை கொண்டு கொடுத்திருக்கிற நபரும் தம்மராக்கித்த தேரர் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் புண்ணியரத்ன தேரர் என்று சொல்லப்படுற நபரும் இருக்கிறாராம். வெளிநாட்டு பிரஜை, அவருக்கு கீழே ஹாஜி என்று சொல்லப்படுற நபர் அதுருகிரிய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வர்த்தகர். அவங்களுக்கு கீழே 2 பௌத்த பிக்குகள் தம்மராக்கித்த தேரர், புண்ணியரத்ன தேரர் என்று சொல்லப்படுற நபர்கள். புண்ணியரத்ன தேரருக்கும் வெளிநாடு போறதுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருந்தது. இதுல இருக்கிற புண்ணியரத்ன தேரர் என்று சொல்லப்படுற நபர் சந்திரகுமார என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு நபரை பயன்படுத்தி இருக்கிறார். இடைத்தரகர் மாதிரி அப்படித்தான் இந்த நெட்வொர்க் செயல்பட்டு இருக்கு. புண்ணியரத்ன தேரரால சந்திரகுமார் என்று சொல்லப்படுற இடைத்தரகருக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படுது. இந்த பௌத்த பிக்குகளை பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விமான டிக்கெட்டுகளை போட்டு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சந்திரகுமார 32 லட்சம் ரூபாவை பயன்படுத்தி கொண்டு விமான டிக்கெட்டுகளை போட்டிருக்கிறார். மிச்ச பணத்தை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா ஒரு வீட்டை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இது தெரிய வந்திருந்தது. என்ன சொன்னா, போதைப் பொருள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதும் அதை பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வீட்டை பெற்றுக்கொள்றதுக்கும் அந்த மிச்ச பணத்தை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றதும் இன்னைக்கு நீதிமன்ற விசாரணையில தெரிய வருது. இன்னும் ஒரு பக்கம் இந்த 2 பேருக்கும் கீழே இருக்கிற பௌத்த பிக்குகள் 2 பேர் இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து சந்திரகுமார் என்று சொல்லப்பட்ட நபர் இருக்கிறார். சந்திரகுமாரவும் இதுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு இருக்கிற நபர் என்று சொல்லி தெரிய வந்திருந்தது. அவர் அடுத்த வழக்கு விசாரணையில நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. இவங்களுக்கு கீழே இருக்கிற நபர் தான் அமித் ஆனந்த் என்று சொல்லப்படுற அந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த பௌத்த பிக்கு. அவர் தான் மெயின் கேரக்டர் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அவர் கிடையாது, அவருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கின்ற தகவலே தெரிய வருது. இப்ப அமித் ஆனந்த தேரருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்குறதுக்குன்னு சொல்லியும் இந்த 22
32 பெக்குகளை இதுக்குள்ள கொண்டு வரதுக்குன்னு சொல்லியும் கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் 80,000 ரூபாய் என்றதும் இன்னைக்கு நீதிமன்ற விசாரணையில தெரிய வந்திருந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அமிதானந்த பிக்கு தான் முக்கியமான நபர் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அதுக்கு மேல இருக்கிற நெட்வொர்க் சம்பந்தமான தகவல் தெரிய வருது. இதுக்கு மேல இன்னும் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா என்றது விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்படுமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் தொடர்ச்சியா வெளிவந்து கொண்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.